ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் 100 மீட்டர் நீளம் கொண்ட தேசிய கொடியை கையில் ஏந்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஜெய்ஹிந்த் பேரணி நடைபெற்றது. இந்திய ராணுவ வீரர்களின் வீரதீர செயல்களை பாராட்டும் விதமாகவும் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இந்திய மக்களை காக்கும் ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் 100 மீட்டர் நீளம் கொண்ட தேசிய கொடியை ஏந்தி ஜெய்ஹிந்த் பேரணி நடைபெற்றது. சென்னை புதுப்பேட்டையில் இருந்து எக்மூர் வரை நடைபெற்ற பேரணியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் தலைவர் KV தங்கபாலு, மக்களவை உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பேரணி என்பது ராணுவத்தோடு நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய ராணுவ வீரர்களை இந்திய தேச மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுடைய ஒற்றுமையும் உணர்வையும் ஆதரவையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவிக்க இங்கே பேரணியாக வந்து அவர்களை நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். நேற்றைக்கு இரவு கூட நம்முடைய நாட்டை தாக்க வந்த பாகிஸ்தானுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியின் மூவர்ண கொடி ஏந்திய பேரணி தெலுங்கானா, கர்நாடகா, ஒடிசா போன்ற பல்வேறு மாநிலங்களிலும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற பேரணியில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தேசிய கொடியை ஏந்தியபடி காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுடன் பேரணியாக சென்றார். ఈ దేశ సరిహద్దుల్లోకి చొచ్చుకొచ్చి భారతీయ పౌరులను పాకిస్తాన్ ప్రోత్సహించిన ఉగ్రవాదులు మన సోదరులను మట్టుబెట్టి మన ఆడబిడ్డలు. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்ற ஜெய்ஹிந்த் யாத்திரையில் அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதல்வர் TK சிவக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதேபோல் ஒடிசா, ராஜ்பூர் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியினர் இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் பேரணியில் ஈடுபட்டனர்.